ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே. 7th ஸ்டாண்டர்டில் இயல் 2 பகுபதம் பகாபதம் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இந்த பகுபதம் அப்படிங்கிறது என்னது, பகாபதம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த பகுபதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேலன் படித்தான். இந்த வேலன் படித்தான் அப்படிங்கும்போது பிரிக்க முடியுது. வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் அப்படிங்கிற சொல்ல படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது பகுபதம்னு சொல்கிறாங்க. இந்த பகுபதம் பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்ட்டு 2 வகைப்படுது. பகுபதமாக அமையும் பெயர் சொல் தான் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகைப்படுது. பொருள் அப்படிங்கிறது பொன்னன். இது பிரிக்கும்போது பொன் கூட்டல் அன், பொன் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்கிது. 2வது இடம், நாடன், நாடு கூட்டல் அன். காலம், சித்திரையான், சித்திரை கூட்டல் அன். சினை, கண்ணன், கண் கூட்டல் அன். பண்பு, இனியன், இனிமை கூட்டல் அன். தொழில்ங்கிறது உழவன், உழவு கூட்டல் அன். இந்த 6 பண்புகளையும் குறிக்கிறது தான் என்னது, பெயர் பகுபதம். நெக்ஸ்ட்டு வினை பகுபதம். வினை பகுபதம் எப்படி வரும்னா பகுதி, விகுதி, இடைநிலை. இது எல்லாமே பகுக்கப்படுற ஒரு வினை முடிச்சை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா உண்கின்றான். உண்கின்றான பிரிக்கும்போது உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். இல்லை உன் பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போது இது 3ஐயும் பகுக்கப்பட்டு வந்திருக்குது. ஸோ இப்படி பகுக்கப்பட்டு வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகுபத உறுப்புகள் எங்கே வருது, அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்ட்டு சொல்லி வழக்கமாக இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தான் இது எல்லாமே. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படுது. இது அப்பல பார்த்தது பகுபத பெயர்ச்சொல், பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல்னு அப்பல பார்த்தோம். இது பகுபத உறுப்புகள் பார்க்குறோம். இந்த உறுப்புகள் 6 வகைப்படுது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6ம் பகுபத உறுப்புகள். இப்போ ஃபஸ்ட்டு பகுதி எங்கே வருதுன்னு பார்ப்போம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது தான் பகுதி. இந்த பகுதி எப்படி இருக்குன்னா கட்டளையாக தான் வரும். இப்போ ஒரு லெட்டரை பிரிக்கிறோம். வந்தனன், வந்தனனை பிரிக்கும்போது வா, ப்ராக்கெட்டில் வ, இத்து ப்ராக்கெட்டில் இந்து, இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதில் முதல் சொல்லியிருக்கான், முதன்மையான பொருளை தருவது தான் என்னது பகுதின்னு சொல்லியிருக்கான். அப்போ வா வந்திருக்கு, வாங்கிறது பகுதி. பகுபதத்தில் முதல்ல அமைஞ்சு முதன்மையான பொருளை தருவது தான் பகுதி. 2வது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி ஆகும். இப்போ கடைசியில் வர்றது, இறுதியில் வருவது தான் என்ன சொல்லியிருக்கான், விகுதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பகுதியை பிரிச்சிருக்கும் போது, இந்த வார்த்தையை பிரிக்கும் போது இது கடைசியில் என்ன வருது, அன்னு முடிஞ்சிருக்கு. இதை விகுதி. முதல்ல முடிகிறது பகுதி, கடைசியில் முடிகிறது விகுதி. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. இடையில் அமைஞ்சிருக்கும், இடையில் அமைகிறது தான் இடைநிலை. இப்போ இந்த லெட்டரை பிரிக்கும் போது வந்தனன் வா கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இந்த இத்து என்னது இடைநிலை. இந்த இடைநிலை என்ன காட்டுது, எதிர்மறையை காட்டுது. காலம், காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறது இடைநிலை ஆகும். நெக்ஸ்ட்டு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே பெரும்பாலும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். பகுதிக்கும் இடைநிலைக்கும், இங்கே பகுதி, இது இடைநிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே ஒரு எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு, டைரெக்டாகவே வந்திருக்கு. இது என்னது இத்து.
இதான் என்னது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையிலே வரும் மெய்யெழுத்து வந்து சந்தி. அடுத்ததா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் வந்து சாரியை. இடைநிலை இடைநிலை வந்து என்னது இந்த இருக்குது இடைநிலை. அடுத்ததா விகுதி. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் அசைச்சொல் வந்து சாரியை. அடுத்ததா பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதில் எல்லாத்துக்குமே ஏற்படும் மாற்றம் தான் என்ன சொல்கிறாங்க விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இத்து அப்படின்றா இத்து கூட இந்த இந்தா மாறுதா, இந்த இந்தானது விகாரம். இது இந்து இப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு இல்லை. இந்த விகாரம் அப்படிங்கிறது வந்து தனி உறுப்பு இல்லை. இந்த இதில் இருக்கிற இந்த பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்படுற மாற்றம் தான் என்ன சொல்கிறாங்க விகாரம்னு சொல்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கலாம். பகுபதத்தில் முதல்ல அமைஞ்சு பொருளை தருவது பகுதி, இறுதியில் அமைவது விகுதி. பகுபதத்துடைய இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. இடையில் அமைஞ்சிருக்கும் ப்ளஸ் காலம் எதிர்மறையை காட்டுறது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருப்பது என்னது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே அமைவது சாரியை. அடுத்ததா பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்படுற மாற்றம் தான் என்ன சொல்கிறோம் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பகாபதம். பிரித்தால் பொருள் தருவது வந்து பகுபதம். பகுபத உறுப்புகளை பிரிக்க முடியாத சொல் தான் அது பகாபதம். மரம், கழனி, உன், எழுது. இப்போ இந்த சொல்லை வந்து சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. இப்படி பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். பகுபதம் அப்படிங்கிறது பிரிக்க முடியும், பகாபதம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. இது வந்து பெரும்பாலும் எப்படி வரும்னா அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக தான் இருக்கும். இது வந்து 4 வகை பகாபதம் இருக்குது. 4 வகைப்படும். பகாபதங்கள் அப்படிங்கிறது 4 வகைப்படுது. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை, உரி. இந்த பெயர் பகாபதம்க்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம்ங்கிறது நட, வா, படி, வாள். இடை பகாபதம்ங்கிறது மண், கொல், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி. இது பகுபத உறுப்பிலக்கணம். எக்ஸாம்ஸில் எப்படியும் கொஷின் கேட்பாங்க. இது நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.